என்னோட பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆனே ஆகலை. என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் கழட்டி பார்த்தோம் அப்படின்னா கூலிங் ஃபேனுக்கு இருக்கிற அந்த தெர்மல் பேஸ்ட் ஃபுல்லாகவே ட்ரையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராசர் மேலே இருக்கிற தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரையாக இருந்திருக்கு. எதனால் இதாச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற அந்த லோ குவாலிட்டி தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரையாக இருக்குது. அதனால தான் CPU வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆகி அடிக்கடி ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூலர் மாஸ்டரோட ஒரு தெர்மல் பேஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஒரு நல்ல குவாலிட்டியான தெர்மல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே நமக்கு வந்து ஒரு வெட்கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து CPU கூலர் ஃபேனில் இருக்கிற தெர்மல் பேஸ்ட்டை IPA போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸர் மேலே இருக்கிற அந்த தெர்மல் பேஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்கிற வெட்கிளாத்தை வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ப்ராசரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே இருக்கிற தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டு CPU ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு CPU ஆன் பண்ணோம் அப்படின்னா PC வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் முன்னந்த டெம்பரேச்சரை விட இப்போ டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ உங்களோட PC இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.